இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலிலே நாம் அவ்வப்போது ராமாயணம், மகாபாரதம் இவற்றை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதில் வருகின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே மகாபாரதத்திலே நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வை சிந்திக்க இருக்கின்றோம். இது நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் அற்புதமான ஒரு நிகழ்வு. பலருக்கு எல்லாமே இருக்கும் அவர்களுக்கு, ஆனால் எதிராளியை பார்த்து அவர் அப்படி இருக்கின்றார், நாம் அப்படி இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார், ஆனாலும் வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையிலேயே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நிகழ்வானது அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையை அகற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு. சற்று நிதானமாக இருக்கின்றார்கள். அப்போது கர்ணனுக்கு மனதிலே மிகப்பெரிய சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைப்பது என அவன் யோசித்து கொண்டிருந்த வேளையிலே பகவான் கிருஷ்ணரை பார்த்து தன்னுடைய சந்தேகங்களை கிருஷ்ணரிடம் கேட்டான். கர்ணன் என்ன சொன்னான் என்றால், என்னுடைய தாயார் நான் பிறந்த நேரத்திலேயே என்னை ஆற்றிலே விட்டுவிட்டார். முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள். என்னை எல்லோரும் பழித்தார்கள். இது என்னுடைய தவறா கிருஷ்ணா என கேட்டார். தொடர்ந்து நான் சத்திரியன் அல்ல என கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தர மறுத்துவிட்டார். சத்திரியனாக பிறக்காதது என்னுடைய தவறா கிருஷ்ணா என்று கேட்டார். அடுத்து பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க சாபம் கொடுத்து விட்டார். அதாவது அவரிடம் சென்று நான் பொய் சொல்லி வித்தையை கற்றுக்கொண்டேன். ஆனால் அதற்காக என்னை அவர் தண்டித்து விட்டார். அதேபோல் ஒரு பசுவானது தற்செயலாக எதிர்பாராத விதத்திலே என்னுடைய அம்பு மூலம் தாக்கப்பட்டு விட்டது, இறந்து போனது. அதனுடைய உரிமையாளர் அந்த தவறுக்காக என்னை கடுமையாக சபித்து விட்டார். அதேபோல் திரௌபதியினுடைய சுயம்வரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே அவமானப்படுத்தப்பட்டேன். குந்தி கூட இறுதியாக தன்னுடைய மற்ற மகன்களை எல்லாம் காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனுடைய அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என்று கேட்டான். கிருஷ்ணர் அழகாக பதில் சொன்னார். கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு சிறையிலே பிறந்தேன். என்னுடைய பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என்னுடைய பெற்றோரிடமிருந்து நான் பிறக்கப்பட்டு விட்டேன். நீ சிறுவயதிலே இருந்து வாள், ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள் ஆகியவற்றின் இரைச்சலை கேள்விப்பட்டு அதோடு உறவாடினாய். ஆனால் நானோ மாட்டு கொட்டிலே சாணம், வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன. நல்ல கல்வி இல்லை, இராணுவ பயிற்சி இல்லை, ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று என்னையே ஏசுகின்றார்கள். நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகின்ற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை. எந்த ஒரு குருகுலத்துக்கும் நான் சென்று படிக்கவில்லை. என்னுடைய 16வது வயதிலே தான் ரிஷி சாண்டீபனுடைய குருகுலத்திலே நான் சேர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்ற வேண்டியே திருமணம் செய்து கொண்டேன். ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து, கடலிலிருந்து, தூரத்திலிருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டிய பெரிய சுமை எனக்கு இருந்தது. நான் ஓடிப்போன ஒரு கோழையாக இருந்தேன். துரியோதனன் போரிலே வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் என எல்லாமே கிடைக்கும். ஆனால்
பஞ்சபாண்டவரோடு சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம், அழிவுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே எனக்கு மிஞ்சும். இவற்றையெல்லாம் விரிவாக கிருஷ்ணர் கர்ணனிடம் சொல்லி, கர்ணா, ஒன்றை நினைவில் கொள், எல்லோருக்கும் வாழ்க்கையிலே சவால்கள் இருக்கின்றது. வாழ்க்கை எப்போதுமே லகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை. ஆனால் மனசாட்சியின்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாக இருக்கும். எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகின்றோம் என்பது முக்கியமானதல்ல. அந்த நேரத்திலே நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதுதான் முக்கியமாகின்றது. அதுதான் பின்னாளிலே சரித்திரமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற தவறுகள் நம்மை தவறான பாதையிலே போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை. எப்போதும் இதனை நினைவில் கொள். வாழ்க்கை என்பது ஒரு பாதை. அது சில நேரங்களிலே கரடுமுரடாக இருக்கலாம். அதை கடப்பது நம்முடைய காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கின்ற அடிகள் மூலமே ஆகும் என கிருஷ்ணர் கர்ணனிடம் சொன்னார். அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை. இங்கு எல்லாமே சரியாக அமைந்த வாழ்க்கை என்பது யாருக்குமே கிடையாது. எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை மனதிலே ஒரு ஓரத்திலே போட்டுவிட்டு நமக்கு கிடைத்திருக்கின்ற நிறைகளை வாழ்க்கையிலே நமக்கான உந்து சக்தியாக கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையானது இனிதாக இருக்கும் என்ற நீண்ட நெடிய விளக்கத்தை கர்ணனிடம் கிருஷ்ணர் சொன்னார். கர்ணன் தெளிவடைந்தான். அதன் பிறகு யுத்தம் நடந்தவை அனைத்தும் நமக்கு தெரியும். என்றாலும் பகவான் கிருஷ்ணர் தான் ஏற்றுக்கொண்ட அந்த பாத்திரத்தின்படி கிருஷ்ணாவதாரத்திலே இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட்ட விதியிலே தான் ஒரு கடவுளாக இருந்தால் கூட அதிலே எம்மி அளவும் மாறாமல் அந்த கிருஷ்ணர் அவதாரத்திலே நமக்கு நல்ல போதனைகளை தந்தார். கிருஷ்ணர் சொன்ன வழிகளிலே நடந்தால் இந்த கலியுகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையானது நிச்சயமாக நமக்கு ஒரு இனிதான வாழ்க்கையாக இருக்கும். கிருஷ்ணருடைய போதனைகள் எல்லா யுகங்களுக்கும் ஏற்றவை. குறிப்பாக கலியுகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு மிக மிக ஏற்ற போதனைகள். ஆகவே கிருஷ்ணர் சொன்ன வழியிலே நடப்போம். கீதையின் சாரத்தின்படி நடப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.